Hi students, welcome to US Maths YouTube channel. இந்த வீடியோவில் 10th Mathsல exercise 3.17ல second sum பார்க்க போகிறோம். If a matrix has 18 elements, what are the possible orders it can have? What if it has 6 elements? ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸில் 18 எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதோடைய ஆர்டர்லாம் எப்படி இருக்கும், அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதே 6 எலமெண்ட் இருந்ததுன்னா அதோட ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாங்க. ஓகே, இஃப் எ மேட்ரிக்ஸ் ஹேஸ் 18 எலமெண்ட்ஸ் பாசிபிள் ஆர்டர்ஸ், அது 18 எலமெண்ட் இருந்ததுன்னா அதோடைய பாசிபிள் ஆர்டர்லாம் என்னென்னு பார்க்கலாம். அதாவது என்னென்னா, 18 எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத ரோ அண்டு காலமாக எழுதணும். அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணால் 18 வர்ற மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் நம்ம எழுத போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 1 × 18 அல்லது இது வந்து 1/18 படிக்கலாம். மேட்ரிக்ஸில் 1/18, அதாவது ஒரு ரோ 18 காலம்ஸ், அல்லது 2/9 2 ரோ 9 காலம்ஸ், 3/6 3 ரோ 6 காலம்ஸ். 4 அப்படிங்கிறது வராது, ஏன்னா 4 அப்படிங்கிறது 18 வந்து 4ஆல் டிவைட் ஆகாது. மல்டிபிள் ஆஃப் 4 வந்து 18 இல்லை, அதனால் வந்து நம்ம 4 வந்து ரோவோட எண்ணிக்கையை நம்ம சொல்ல முடியாது. அடுத்து 5 அதே மாதிரி தான். அடுத்தது 6 எடுத்துக்கலாம், 6/3. அடுத்தது 7 8 ரெண்டுமே வராது, 9/2. அடுத்து 18/1. அதை இன்னும் சொல்ல போனால் ஃபஸ்ட்டு 3 இது போட்டோம்னா அது அப்படியே அடுத்தது திருப்பி எழுதிக்கலாம். அப்போ 1/18, 2/9, 3/6, 6/3, 9/2, 18/1. ஸோ இந்த மாதிரி 6 டைப்ஸில் 6 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். 18 எலமெண்ட்ஸை வச்சு இந்த மாதிரி 6 டைப்பில் வந்து நம்மளால் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ பாசிபிள் ஆர்டர்ஸ் 6 இருக்குது. அடுத்தது, இஃப் எ மேட்ரிக்ஸ் ஹேஸ் 6 எலமெண்ட்ஸ் பாசிபிள் ஆர்டர்ஸ். இதே 6 எலமெண்ட் இருந்ததுன்னா பாசிபிள் ஆர்டர் என்னென்னு கேட்குறாங்க. இதுக்கும் மேலே சொன்ன மாதிரியே தான், 18 எலமெண்ட்டுக்கு என்ன சொன்னமோ அதே மாதிரி மல்டிபிள் பண்ணால் 6 வரணும். பாருங்கள், 1/6, 2/3, 3/2, 6/1. ஸோ 4 ஆர்டர்ஸ் இருக்குது இதுக்கு. இந்த 6 எலமெண்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து 4 டைப்பில் வரும். 1 × 6, 1/6, 2/3, 3/2, 6/1. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.